இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கோயில் புளியோதரை செய்ய போகிறோம். புளியோதரைக்கு தேவையான பொருள் அது போக முக்கியமாக இன்னைக்கு பொடி அரைக்க போகிறோம். புளியோதரை பொடி. புளியோதரை பொடியும் புளி கரைச்சல் தான் முக்கியமானது. ஸோ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் ஸ்பூன் வாங்கி வச்சுக்கோங்க. நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னைக்கு. இப்போ நான் வந்து புளி வந்து ஒரு 200 புளி ஊற போட்டிருக்கேன். 200 புளி? ஆமாம். எனக்கு வந்து பேஸ்ட் வந்து அங்கே ஊர் கொடுத்து விடுறதுக்காண்டி சேர்த்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்பாவுக்கு. சரி. இப்போ வந்து புளியோதரை பேஸ்ட்டுக்கு இந்த மாதிரிக்கே ஸ்பூனு, இது வந்து டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு. ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? மல்லி வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நமக்கு வந்து பொடி அதிகமாக தான் வரும். நம்ம வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த பொடி வந்து புளி கரைச்சலும் அதே மாதிரிக்கே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ சாதம் செய்கிறீங்களோ அப்போ எடுத்து வச்சு வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. எதை வெயிலில் வைக்க? வெயிலில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா. ஓகேவா? ஓகே. சரி. இப்போ இது வந்து போட்டாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதே டேபிள் ஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு மிளகு, 3/4 ஸ்பூனு சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதிலே போட்டுருவோம். சரியா? இதே டேபிள் ஸ்பூனில் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு. வெந்தயம் அதிகம் சேர்க்கக்கூடாது, அப்புறம் தாளிக்கும் போது வேறு சேர்ப்பேன். சரியா? இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருள்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனது கொஞ்சம் சீக்கிரம் அரைப்பட்டுரும். வாசம் வருதா? வருது. சூடாகவும் மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம். கடுகு வெடியவும் இது எடுத்துடணும் ஃபுல்லாக. ஆமாம், இதே நல்லா அரைச்சி நல்லா வறுத்தாச்சு. ரொம்ப வறுத்தோம்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். சரியா? இல்லாட்டி இந்த மாதிரி ஓலத்தட்டில் போடணும். சொலவு இல்லைன்னா ஓலத்தட்டு. ஆமாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்க்குறோம். சரியா? இதையும் இப்போ வதக்கணும். இதையும் இப்போ வதக்கணும். இப்போ நம்மளுடைய புளியோதரை பேஸ்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரிக்கே தான் கொடுப்போம். புளியோதரை பேஸ்ட்டும் வரும், புளியோதரை இந்த பொடியும் வரும். நீங்கள் அப்படியே சாதத்தை வச்சதுமே பேஸ்ட் பொடியும் நல்லெண்ணையும் போட்டு நல்லா பிறக்கிட்டு அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா ஊற்றி நல்லா பிறக்கினீங்கன்னா சாதம் ரெடி ஆகிடும். கஷ்டமே இருக்காது உங்களுக்கு. ஈஸியாக நீங்கள் பிறட்டி கொடுத்துடலாம். யாருக்கு? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப, காலேஜுக்கு அனுப்ப, ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு புளியோதரை செய்யணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களுக்காக. கலர் சேஞ்ச் ஆகும், லைட்டாக ப்ரௌன் ஷேட் வரணுமோ? ஆமாம், அவ்வளோதான். கொஞ்சம் ரொம்ப கருவு பக்காது. இந்த பொருள் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா, இது மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பர். அடுத்து வந்து பெருங்காயம். இதுக்கு என்ன ஊற்றணும் பெருங்காயத்துக்கு? இல்லை நல்லா சுடுற சட்டிலே போட்டு பொரிச்சிட்டு உனக்கு தூள் பெருங்காயம்னா கடைசியாக போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் எப்படியே லைட்டாக பறிச்சு விட்டுருவோம். லைட்டாக பொரிஞ்சிடும். சில பேர் ஆனால் எண்ணெய் ஊற்றி போட்டால் தான் கட்டி பெருங்காயம். மற்றதுக்கு நம்ம போடலாம். புளியோதரை நம்ம வச்சுருந்து நம்ம கொடுத்து விட்றதில்ல, எண்ணெய் சேர்க்க வேணாம். பொடி மாதிரியே இருக்கும். இடிச்சிட்டு கூட அதை போட்டு வறுத்துக்கலாம். அது பாட்டுக்கு இருக்கட்டும். இதோடைய வந்து ஒரு 4 காஷ்மீர் மிளகாய் சேர்க்குறேன். ஒரு மிளகாய், நாட்டு மிளகாய் 7-8 நாட்டு மிளகாய். ஆமாம், 4 to 6 கணக்கு வச்சுக்கோங்க. 4 to 6 நம்ம எடுக்கிற அளவு. சரியா? அதனால இது ஒரு 6 அல்லது 8 நல்ல காரம் சாப்பிட்டீங்கன்னா சேர்த்துக்கிறோம். இதுங்க
வத்தல் ரெடியா? ரெடி. சரியா? வத்தல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை எடுத்துடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூனு எள்ளு. சரியா? வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா புளியோதரை வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலராக தெரியும். நமக்கு வந்து கொஞ்சம் கலராக ப்ரௌனிஷாக பிடிக்கும் அப்படின்றவங்க கருப்பெள்ளு தான் சேர்க்கணும். கருப்பெள்ளு. நான் வந்து தாளிக்கிறதுக்கு எள்ளு சேர்ப்பேன். ஒரு சிலர் அந்த கோயில் புளியோதரைனால எள்ளு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் பொடிகை பண்ணும்போது கண்டிப்பாக பொடியாக சேர்த்துருப்பாங்க. சரிச்சா? அவ்வளோதான். கடைசி தட்டி நல்லா காயவும் போட்டாச்சு. இப்போ எல்லா பொருளும் வந்துருச்சா? எள்ளை கடைசியாக தான் வளர்க்கணுமா? ஆமாப்பா, சட்டி நல்லா காயணும். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை. ஆமாம். கழுவி நல்லா காய வச்சு கழுவி கொஞ்சம் உணர விட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது. கருவேப்பிலை இதாகிடுச்சு. ஓகேவா? புளியோதரை ஒரு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. புளியோதரை செய்கிறதுக்கான பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆரவும் பவுடர் பண்ணிக்கலாம். சரி, வேலை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டு அரைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்றீங்க. ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. காணிக்கியா? கம்மா. இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லெண்ணெய். இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து புளி கரைச்சல நான் ஒரு 200 கிராம் புளி வந்து நல்லா சுடுதண்ணிக்குள்ள போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் இப்போ புளி கரைச்சல் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தான் பொடியும் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ நான் அதனால் இதை ஃபுல்லாமே அப்படியே நான் கரைச்சி ஊற்றப்பேன். எண்ணெய் காயிறக்குள்ளேயே புளி கரைச்சல் ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, நீ அதுக்குள்ளேயும் பொடி அரைச்சிட்டு வச்சுக்கிறோம். அரைச்சிட்டு வந்துடவா? ஒரு ஸ்பூன் வந்து கடவுள் பருப்பு சேர்க்குறேன். கடவுள் வெடிக்கட்டும், நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஓகே, பொருள் போடணும். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மிளகா வத்தல் சேர்க்குறேன். 2 ஸ்பூனும் உளுந்து சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூனும் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ரெண்டு கைப்பிடி வந்து நிலக்கடலை. சாதத்துக்கு வந்து நிலக்கடலை வந்து புளியோதரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை, கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ நீ பொடி அரைச்சிக்கிட்டா? அரைச்சிட்டு அந்த மிக்சியில் இருக்குது. ஓகே, இப்போ இதை காமிச்சு. இப்போ வந்து பொடி அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அதுதான் பொடி வந்து எவ்வளோ அப்படியே புளியோதரைக்குரிய கலரும் வாசமும் சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்போ போடலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், சும்மா ஒரு கலருக்காக மட்டும்தான்.
இது வந்து காஷ்மீர் மிளகாய் கலந்து அரைச்சி வச்சது. சரியா? இப்போ சரியா வந்துருச்சா? உங்களுக்கு வந்து தாளிக்கும் போது எள்ளு சேர்க்க விருப்பம் இருந்தால் எள்ளு சேர்த்துக்கலாம். ஆனால் கடிக்கும்போது இந்த எள்ளு வாயில் கடிப்பட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எள்ளு. இப்போ அந்த புளி கரைச்சல் வச்சு கீழே ஊற்றி இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சல் அப்போ காலையில் இப்போ வந்து ஃபுல்லாக புளி கரைச்சல் ஊற்றியாச்சு. அடுப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும். புளி கரைச்சலுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். புளி கரைச்சல் பார்க்க நிறையா இருக்கும், வற்றி வரும்போது கொஞ்சமாயிரும். அதனால் நம்ம வந்து மீடியமாகவே உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டு தான் நம்ம வடிக்கிறோம், அதனால் பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி எப்போ சேர்க்கலான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியோதரை பொடி ஸ்டார்ட் பண்ணி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பொடி. இந்த பொடியில் நான் பாதி இப்போ சேர்க்குறேன், பாதி வந்து சாதத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரைசலுக்கு எவ்வளோ பொடி நம்ம சேர்க்கணும்? இப்போ இது வந்து நான் வந்து 200 கிராம் பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சொல்லியிருக்கேன். சாதம் வந்து பார்த்திங்கன்னா 1 படி 1.25 படி அரிசிக்கு நம்ம வந்து இது வந்து போட்டு கிண்டலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டேபிள் ஸ்பூனில் நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் எல்லாம் கரையட்டும். நம்ம சேர்த்துருக்க உரப்பே இதுக்கு வந்து நல்லா காரசாரமாக இருக்கும். மிளகா வத்தல் எல்லாமே வறுத்தும் அரைச்சிருக்கோம், தாளிச்சும் போட்டிருக்கோம். சரியா? அது போட்ட பொடி மட்டும் கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுறணும். ஏன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இது நிற்கும். இது வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வைக்கணும். புளி கரைச்சல் தானே நான் அசால்ட்டை நினைக்கக்கூடாது. நல்லா செல்லுன்னு தெரிக்கும், சுற்றி அடப்பை சுற்றி தெரிச்சிடும். எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ வந்து அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுக்கலாம். அதுதான் அடிக்கடமான ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. இதை நம்ம காய்ச்சி பக்குவமாக எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு 6 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது பார்த்தியா? அதுதான் அது மாதிரி கனமான சட்டியில் காய்ச்சி எடுக்கிறது. வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடணும். விறகு அடுப்பில் காய்ச்சணும்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து மில்லட் ரைஸ் செய்கிறீங்க பாருங்கள், அந்த சாதம் வச்சு கூட இதை பெரட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி சாப்பிடுவேன், தினை அரிசி சாப்பிடுவேன், வரகு அரிசி, சாம அரிசி, எதுலனாலும் நீங்கள் சாதம் வடித்து இந்த பேஸ்ட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தூயமல்லி அரிசி தான் சாதம் வச்சுருக்கேன். இப்போ அதில் தான் இப்போ நான் பெரட்ட போகிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வருதா? ஆட்டா போட்டு இப்போ பார்த்தியா எண்ணெய் எப்படி வருதுன்னு? ஆட்டை போட்டுமா? ஆட்டா கார் எல்லாத்தையும் போகும். இதை மேலே வந்து இப்படி எண்ணெய் அப்படி வெளியே ஊற்றின எண்ணெய் பூரா மேலே வந்துடும். பேஸ்ட் அப்படி தனியாக பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் ஆச்சு இது கொதிக்க விட்டு. அவசரப்பட்டு மலன்னு கொதிக்குது பார் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. நல்லா கொதிக்கவும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிறணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சுட்டு வரும்போது அடிப்பிடிக்கும், அதையும் சொல்லிடுறேன் நான். நல்லாவே அடிப்பிடிக்கும் அது. ஆக்சுவலி நான் அந்த இரும்பு சட்டியில் தான் காய்ச்சி இப்போ வீடியோக்கு தெரியணுன்றாலும் இந்த கேரளா உருளி எடுத்திருக்கேன். சைடில் எல்லாம் எண்ணெய். ஆமாம், எண்ணெய் திறந்து சைடெலாம் வந்துருச்சா? இப்போ இன்னும் நம்ம ஊற்றின எண்ணெய் கூட வெளியே வரும், தெரியுதா?
இது எண்ணெய் தான் புளியோதரைக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஊற்றுற நல்லெண்ணெய் பூராமே வந்துடுச்சு. நான் வந்து இதுக்கு ஒரு ஒரு 200 எண்ணெய் ஊற்றுனேன். அப்புறம் இப்போ நல்லா மலமலன்னு பொடி போடுற முன்னாடி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 50 எண்ணெய் ஊற்றுனேன். அவ்வளோதான். தேவைப்பட்டால் ஊற்றிடுவோம். இல்லாட்டி 200 எண்ணெயும் போதும். 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆமாம், புளி கரைச்சல் வந்து இது நான் வந்து கிலோ கணக்குன்னு எடுத்தால் 2 கிலோ சாதத்துக்கு மேலேயே நம்ம கலக்கலாம். ரெடி ஆயிடுச்சோ? பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சாதம் அங்கே ரெடி ஆகிடுச்சு. நல்லா புதுன்னு சாதத்தை வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்து சும்மா ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் இதில் சாதத்தில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இந்த பேஸ்ட்டில் இருக்குது கொஞ்சம் எடுத்து அப்படியே ஊற்றிடுவோம். இவ்வளோதான் ஊற்றணும். சரியா? இப்போ பொடி, நம்மளோட பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அரைச்ச பொடி கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வாசத்துக்கு. இப்போ 2ஐயும் சேர்த்து திரட்டிடுவோம். ஐயோ, இதில் டேஸ்ட் வந்துருச்சோ? எப்படி இருக்கு? எல்லாத்தையும் கலக்கிட்டு சமைப்போம். பரட்டிட்டு விருப்பம் இருந்தால் முந்திரி பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை இது 3 வந்து தாளித்து சும்மா எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெயில் போட்டு ஒரு பரட்டி அப்படியே சாதத்தோட பரட்டிட்டு இங்கே டிஃபன் கட்டினா சூப்பராக இருக்கும். தெரியுது. கை நிறைய அப்படியே அள்ளி அப்படியே உருட்டி அப்படியே முறுமுறுன்னு இருக்க நிலக்கடலையும் அப்படியே அந்த முந்திரி பருப்பையும் வச்சு அப்படியே சாப்பிடணும். உருட்டி இப்படிதான் எங்கள் அம்மாயி வந்து எங்களுக்கு கொடுக்கும். கடிச்சு சட்டியில் போட்டு உருட்டி சாப்பிடுவோம்.